2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 Samuel chapter 23. 2 Samuel chapter 23 verses from 17. 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். You can follow in English if you have a Bible. 2 Samuel chapter 23 verses from 17 to 23. கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷன் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாமல் இருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனும் செருவாயின் குமாரனுமான அபிசா என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பேர் பெற்றவனாய் இருந்தான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். There were 3 mighty warriors along with David, in the military of David. 3 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். There was a time when we know the story. David was there away from Jerusalem because the city had been besieged. Jerusalem எதிரிகளால் சூழப்பட்டு இருந்ததான பெலிஸ்தர்களில் சூழப்பட்டு இருந்த பொழுது தாவீது தூரமாய் சேனைகளும் பாளையத்தில் ஒரு கெபியிலே இருக்கும் பொழுது எருசலேமில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரில் மேல் ஆசைப்பட்டான் தாவீது. David desired for a water which is in Jerusalem, but they were away from Jerusalem. அவர்கள் தூரமாக இருக்கிறார்கள் because the city had been totally captured by Philistines. பெலிஸ்தியர்களால் சூழப்பட்டு இருக்கும் பொழுது எப்படி போய் அந்த தண்ணீர் தாகம், அந்த தண்ணி வேணும் அப்படின்னு தாவீது சொல்லும்போது how it is possible, but these 3 the mighty men in the as a soldier, as a God for Davidக்கு மெய் காவலராக இருந்த இந்த 3 பேர் தங்களுடைய உயிரை பணயம், they risked their life, went into the Jerusalem, even went through the enemies, அந்த எதிரிகளுக்கு எல்லாத்துலேயும் உள்ள ஊடுருவி போய் கிணற்றில் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து தாவீது கொடுத்துட்டாங்க. They were so mighty men, they risking their life they brought. But when David took that water and he said, it is a blood, இது ரத்தம், தன்னோட உயிரையே பணைய வைத்து இந்த தண்ணியை கொண்டு வந்ததுனால அதை நான் எப்படி நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன பண்ணிவிட்டான், poured out is the water just like a blood, it's a blood for me. So the 3 men, அந்த மென்னை பற்றி தான் படித்தோம். அதில் ஒருவன் மெய் காவலன், மறுவன் தலைவன். அந்த 3 பேரும் ஈக்குவல் இல்லை, ஒன்றுக்கொன்று they were so mighty exploiters என்று சொல்வார்கள். அதில் 3வது ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டு his name is Benaiah. He is not equal with other, even though they were 3 mighty warriors, they were not equal. Among them, the Benaiah was the mightiest person. Benaiah எல்லாத்துலேயும் பெரிய பலமுள்ளவனாக இருந்தான். அவன் 3 பேரை கொன்னான். 3, Bible says, we talked here. First, he மோவாப் தேசத்தின் வலிமையான சிங்கங்களை, the lion from Moab, he killed the lion. நம்ம அதிகமாக தாவீது சிங்கத்தை கொன்றதை தான் நம்ம அதிகமாக படிப்போம், பாடுவோம் இல்லையா?
the familiar story. It's a David killed Goliath, David killed a lion, David killed a bear. You know, this is a famous one. We always, when who killed a lion அப்படின்னு உடனே சொன்னால் எல்லாருமே சொல்கிறது தாவீதை தான். ஆனால் தாவீதோடு இருந்தவர்களும் அதை பெரிய ஒரு பராக்கிரமசாலியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதில் இவன் பாருங்க, he went, 2 வலிமையான சிங்கங்களை கொன்றான். ஃபஸ்ட்டு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், the 2, it's a very terrible lion. அடுத்து உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த சிங்கத்தையும் கொன்றான். உறைந்த மழை, இட்ஸ் அ ஃப்ரீசிங் ரெயின். ஃப்ரீசிங் ரெயின் பீரியடில் கெபிக்கில் போய் அவன் அந்த சிங்கம் இருக்கிற அந்த ஸ்பாட்லே போய் கொள்றதுங்கிறது ஈஸி. நம்ம உறைந்த மலையை பார்த்தாவே வெளியில் போக மாட்டோம். ஏன்னா இஃப் யூ சீ இன்னைக்கு லீவை விடுங்க, மழை பெய்யுது, பனி அடிக்குது, ஃப்ரீசிங்காக இருக்குது, காற்று அடிக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி லீவை போடலாம் அப்படின்னு வார்னிங்கை பார்ப்போம் நம்ம எப்படி போகுது, வெதர் வார்னிங் அப்படின்ட்டு. பட் திஸ் மேன், freezing line is slippery, the path is slippery, but he is going into the cage of lion. லயனுடையதான கெபிக்குள்ளர எப்படி இருக்கும், உறைந்த மலையில் கரேஜ், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் வேணும். அந்த இடத்துல போய் அந்த சிங்கத்தை அவன் கொள்கிறான். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், அது மாத்திரமல்ல, அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். எஜிப்சியன். The Bible says that he was a giant, looked gigantic. He looked so formidable. பெரிய பயங்கரமா, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கிற அவனை போய் அவன் கையில் இருக்கிற ஈட்டியவே பிடுங்கி அவனை கொன்று போட்டான். His name is Benaiah. யாருக்காவது பேர் வைக்கணும்னா பெனாயான்னு பேர் கூட வைக்கலாம் நம்ம. டேவிடோட இல்லை, is a so mightiest person in 3. But I am going to talk about comparing this man who won the battle in 3 areas: the Moabites, Egyptian, and the lion. There are 3 enemies in Christian life that we must conquer those enemies. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 3 எதிரிகள் உண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். Hallelujah. So Christian life is not a simple life, but we call it as a victorious life. But Jesus since already wrought a victory on the cross. கிறிஸ்து சிலுவையிலே ஜெயம் எடுத்ததினால் அந்த ஜெயபராகிய கிறிஸ்துவின் பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த பலனை கொண்டு நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய எதிரிகள் என்று நாம் சிந்திக்க போகிறோம். Who are the enemies? We need to win those battles. அந்த யுத்தம் நம்முடைய யுத்த காலத்திலே, அந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியன்ஸ் சாப்டர் 6, 6ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், 12-13. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். It means when we stand before the Lord, we need to stand as a complete person that I have won all those battles. இந்த எல்லாவற்றையும் நான் ஜெயித்து
நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதான் I should be a victory person, a man who won the battle that came against me. இந்த பூமியிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எனக்கு எதிராக என்னை ஆண்டவருக்கும் எனக்கும் பிரிவு உண்டு பண்ணுகிற நாம் படித்த பாடலை போல நம்மை ஆண்டவர்கிட்ட விளக்க பண்ணக்கூடியதான இந்த சக்திகளை நாம் மேற்கொண்டவர்களாய் நாம் ஜெயித்தவர்களாய் தேவனுக்கு முன்பதாக நான் நிற்க வேண்டும். So what are those battles that we are struggling with? We need to be equipped to battle against those enemies and to bring a victory. அந்த மூன்று காரியத்தை உங்களுக்கு நான் முதலாவது we will go from behind the எகிப்தியரை பற்றி நாம் முதலாவது நாம் பார்ப்போம். எகிப்தியன் கையில் இருக்கிற அந்த ஈட்டியை அவன் எடுத்து பிடுங்கி அவன் போய் கொன்று போட்டான் என்று நாம் படித்தோம். So one of the enemy that Benaiah took victory over that person was the Egyptian. எகிப்து என்று வரும்போது நம்முடைய சிந்தனைக்கு வருவது பாவத்தின் அடிமைத்தனம். The people of Israel were in Egypt for more than 400 years. எகிப்திலே கிட்டத்தட்ட ஏறக்குறைய 400 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். It talks about the worldliness. 3 எனிமிகள் உண்டு. நமக்கு 3 எனிமி. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. உலகம், மாமிசம், பிசாஸ். Okay, the world, flesh. சாத்தான் பேரை சொல்லக்கூடாதோ? பிசாஸ். 3 பேர் மனசில் வச்சுக்குங்க. நமக்கு எதிரி யாரு? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, உங்கள் சொந்தக்காரன் கிடையாது. நமக்கு எதிரி யாரு? உலகம். 2வது நமக்குள்ள நம்மளே, நம் மாம்சம், நானே. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவன் தான் மற்றவன். 3வது பிசாஸ். இது எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. ஏனென்றால் கிறிஸ்து இந்த பூமியிலே இது எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவராய் பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். அதே போல நாமும் இதில் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து பிதாவின் வலது பார்சம். பரலோகங்கிறது ரொம்ப ஈஸியாக நினைக்காதீங்க. அவர் எப்படி போனார் அதே அதான் சொல்ல, என்னை பின்பற்றி வாங்க. அந்த அடிச்சுவடுகளிலே we need to follow the footsteps of Jesus Christ. How he battled, how he won the battle. நம்ம அந்த காரியங்கள் first we talk about Egypt. It talks about the bondage, it talks about the worldliness. இப்போ உங்களுக்கு புரியும் இந்த உலகங்கிற பிசாசு நம்மளை எப்படி மேற்கொள்ளுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டும். We need to understand about how I am attacked by the worldliness. How the enemy, the world, என்னதை பார்த்தோம்? 3 enemies, world, flesh and Satan. How in the form of world is attacking me. My Christian life is how it is being attacked. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி அது தாக்கப்படுகிறது, அவைகளை எப்படி நான் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இது எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் இருந்த பிற்பதாக செங்கடல் பிளந்து அவர்கள் கடந்து வருகிறார்கள். வனாந்திரத்தில் கர்த்தர் அவர்களை மன்னாவினால் போஷிக்கிறார். They were seeing the miraculous hand of the Lord throughout the wilderness journey. அந்த வனாந்திர வாழ்க்கையிலே அவர்கள் அதிகமாக கர்த்தருடைய கிரியைகளை அவர்கள் கண்ணார காண்கிறார்கள். When they were in Egypt for more than 4 days, they were tortured. அவங்க அந்த அடிமைத்தனம் அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வைத்திருந்தது. அவங்க கதறினது because they cried unto the Lord. அவங்க ஆண்டவரை நோக்கி கதறினதுனால God sent Moses. கர்த்தர் மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். விடுவித்து உங்கள் வனாந்திர வாழ்க்கையில் வரும் பொழுது வேதம் சொல்லுது வார்த்தையை கொஞ்சம்
நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 106வது சங்கீதம் 13ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம். ஆனாலும் பாருங்க, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். யாரு? The people who saw the miracle and the miracles, the great miracles. செங்கடல் பிளந்ததை கண்ணார கண்டவங்க அவங்கெல்லாம். the supernatural miracle we can say. ஆண்டவர் மன்னாவினால் போஷிக்கிற 10 வாதைகளை அவங்க பக்கம்தான் சாகுறாங்க, தம் பக்கத்தில் கர்த்தர் அவ்வளோ பாதுகாப்பாக ஜனங்களை வச்சிருக்கிறாரு. They went through a time period that when God was working for them, standing for them, doing a great things for them. But the Bible says they forget. அவங்க மறந்துட்டாங்க. அதே 2வது வசனத்தில் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். மறந்தது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்றாங்க? நம்ம வாசிப்போம் ஒரு வசனம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14:12. 14:12. நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும். No, they, as long as they were in Egypt, their life was so bitter. எகிப்தில் இருந்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கசப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் கொடுக்காத அளவுக்கு, தங்களுடைய ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு நேரம் கொடுக்காத அளவுக்கு அவங்களுடையதான அந்த லீடர்ஸ் அவங்கள அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வைத்திருந்தான். They were tortured, they were beaten. Their life was so miserable. அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக இருந்தது. கர்த்தர் செங்கடலை பிளந்து, ஆண்டவர் இவ்வளோ அதிசயங்களை செஞ்சவர், நாளைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதே தேவன் உங்களுக்காண்டி செய்ய மாட்டாரா? செய்வார். அந்த விசுவாசம் இல்லாதனால என்ன சொல்றாங்க? அங்கே நல்லா இருந்தீங்க நீங்க. ஆனால் என்ன சொல்றாங்க அவங்க? அங்கே நாங்கள் there was a time. இன்னொரு வசனத்தில் வாசிப்போமே, 13:17. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமான தேவனோடு வனாந்து அந்த வழியாய் நடத்தாமல். ஆண்டவர் பாருங்க இந்த இடத்துல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவர் எவ்வளவு இந்த இந்த பக்கத்தில் வந்தால் யுத்தத்தை பார்த்தா சோர்ந்துருவான்னு, யுத்தம் இவங்களுக்கு பிடிக்காது, அதனால ஆண்டவர் வேற வழியாக வேற வழி இருக்குது, செங்கடல் வழியில் கொண்டு போனால் இவங்களை ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது கர்த்தர் ஒரு மிராக்கல் பண்ணி செங்கடலை பிளந்து கொண்டு போகிறாரு. ஏன்? ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? இவங்க யுத்தத்தை பார்த்து பயந்துட்டு திரும்பி இவங்க வேற எகிப்துக்கே போயிடுவாங்க. There was a time they began to think about the food in Egypt. கர்த்தர் இவங்களுக்கு மன்னா போஷித்து ஒவ்வொரு நாளும் போஷிக்கும் போது அவங்க என்ன, they were thinking about the food. You know, there was a time even they decided to arrange a leader so they can go back to Egypt. ஒரு லீடரை உண்டு பண்ணி எங்கே போயிடலாம்? எகிப்துக்கே போயிடலான்னு. What the spirit of Egypt will do, please understand. இந்த உலகம் எனக்கு இனிமையாய் தோன்றுகிறது. இந்த உலகத்தின் பாவத்தின் சந்தோஷம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, I am still under the enemy of the world. வேதம் சொல்லுகிறது, மோசேயை பற்றி சொல்லும்போது, அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டில், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், Moses was in Egypt in the palace.
But he thought, if I be here, if I am here, I can enjoy the pleasure, but it is sin for me. I would rather choose to live with my people even if there is a suffering. தேவ ஜனங்களோடு பாட அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இந்த உலகம் சந்தோஷம் நல்லா தருங்க. இந்த உலகம் நல்ல இன்பம் உங்களுக்கு தரும். You will have a pleasure in this earth, on this earth. You will have pleasures. Because of the sin, the world is so attracted to us. இந்த உலகம், இந்த நாட்களில் இன்னும் இந்த உலகம் காரியங்கள் நம்மளை எந்த அளவுக்கு கவர்ந்து கொண்டு இருக்கிறது. ஓ, கிறிஸ்தவனா ஏற்றுக்கொண்டதுனால தானே இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வருதா நமக்கு சில நேரத்தில். அடடா, அவன் குடும்பத்தில் அந்த பிறந்திருந்தா இதெல்லாம் நம்ம செய்யலாமே. இல்லை, சில இடங்கள்லாம் பயங்கரமான வாழ்க்கை. அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் செல்ல போனால் அவன் இஷ்டத்துக்கு வாழ்கிறான், கேட்குறதுக்கு ஆள் இல்லை. எத்தனை பொண்டாட்டி வேணால் கட்டிக்கிறானுங்க அவனுங்க. அவன் வாழ்க்கை என்ன? அனித்தியமான பாவ சந்தோஷம். நோ ப்ராப்ளம். இயேசுவை நான் பின்பற்றி வருவதுனால, சிலுவை எடுக்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பாடுகளாக இருந்தாலும் நோ மேட்டர். பட் தட் இஸ் ஓன்லி டெம்பரரி ப்ளஷர். But I want to choose the permanent blessings. I would rather what Jesus has reserved for me. அப்போ இந்த உலகத்தை நான் என்ன பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறது பாஸ்டர்? திருப்பி உலகத்துக்கு தானே நாங்கள் போகிறோம். 2 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது உலகத்தை மறந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் திருப்பி இந்த உலகத்துக்கு போனால் என்ன இதெல்லாம் மறந்து போயிடுதே. பாஸ்டர் சொன்னது, என்ன கேட்டது, படித்தது எல்லாமே மறந்து போய் நமக்கு வர்றது இந்த விஜய் சொல்கிறதும் ஷாருக் கான் சொல்கிறதும் தானே நம்மளை சுற்றி சுற்றி வருது. உலகம். How Paul won that battle. இந்த உலகத்தை எப்படி பவுல் மேற்கொண்டான் வாசிப்போமா? Galatians chapter 6 verse 14. How can I win this battle, the worldliness? இந்த உலகத்தை நான் எப்படி ஜெயிக்கிறது? Come on. வசனத்தை கலாத்தியர் 6:14 எடுத்து என்ன வாசிங்க. 6:14 கலாத்தியர் கரெக்டாக படிக்கிறீங்களா? I am not boasting anything rather than the cross. அப்புறம் அதனாலே அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நம்ம கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதை தான் பேசுகிறோம். பவுல் சொல்றாரு, I have crucified myself in the cross. Not only I have crucified, my world is crossed. That crucified. நான் உலகத்தையே சிலுவையில் என்ன பண்ணிட்டேன்னா அரைஞ்சதுனால எனக்கு உலகம் எனக்கு அட்ராக்டாக இருக்காது. எனக்கு சிலுவை தான் எனக்கு அட்ராக்டிவ். எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்கள்? Just like a Paul, I have crucified my world on the cross. If I am not able to, I am struggling to win this battle. இங்கே பார்க்கிறோம், இவன் பெனாயா அவன் கையில் இருக்கிற ஈட்டி, எகிப்தியன் கையில் இருக்கிற ஈட்டி. ஒன்று புரிஞ்சுக்குங்க, எகிப்தின் ஆவி எனக்குள்ளே இருக்குது, உலகம் எனக்குள்ளே இருக்குது. அப்படின்னா ஒன்று, நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை ஐயோ அந்த பார்ட்டி எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இந்த ஃப்ரெண்ட்ஸோட, வா, ஐ மிஸ் தோஸ் டேஸ் நினைக்கிறீங்க நீங்கள்? Do you want to go back to that place? You enjoyed those days with your friends. இவர்களோடு நான் சினிமாவுக்கு போவேனே, இவர்களோடு நான் பாரிலே இவ்வளவு என்னை மெய்மறந்தே நான் அந்த நாட்களிலே நான் பரலோகம் போர்வதை போல உணர்ந்தேனே. நோ, ஐ ஹேட் தோஸ் டேஸ். அந்த நாட்களை அருவருக்கிறேன்.
அது என்னை கட்டி வைத்திருந்தது, என்னை தேவனை காணாமல் வைத்திருந்தது. ஆனால் இன்றோ ஐ am freed. கர்த்தர் எனக்காக முன் சென்று எனக்கு அதிசயங்களை செய்கிறார் அல்லவா, செங்கடலை பிளக்கிறார் அல்லவா, ஒவ்வொரு நாளும் மன்னாவினால் போஷிக்கிறார் அல்லவா, உலகத்தில் பஞ்சம் இருந்தாலும் என் வீட்டில் கர்த்தர் எனக்கு ஆகாரம் கொடுக்கிறார் அல்லவா, வியாதி வரும்பொழுது கர்த்தரனை சுகப்படுத்துகிறார் அல்லவா, நான் கதறும்போது அழுகும்போது கலக்கம் அடையும் போது அவருடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது அல்லவா, எல்லாவற்றுக்கும் மேலே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் மரித்தாலும் தேவ சமூகத்திற்கு போவேன் என்கிற ஒரு நம்பிக்கையை, அஷூரன்ஸை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் அல்லவா. That's why the world is nothing to me. இந்த உலகம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய உலகமே தேவன் தான். He is my world. Win the battle by crucifying the world. சிலுவையிலே உலகத்தை அறையுங்கள், அது உங்களுக்கு பொருட்டாக எண்ணப்படுவதில்லை. இரண்டாவது, என்னுடைய மாம்சம் மோவாபுடைய 2 வலிமையான சிங்கம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த மோவாபுடைய சிங்கம். மோவாபு அப்படின்னா நம்ம நினைப்புக்கு வர்றது ஹவு த டிசெண்டன்ஸ் கிரியேட்டட், ஹவு த டிசெண்டன்ஸ் ஃபார்ம்டு. மோவாபுங்கிற சந்ததி எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி? லோத்துடைய மகள்கள் 2 பேரும் எப்படி பெற்றெடுத்தார்கள்? தன்னுடைய தகப்பனாரால். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லோத்துடைய மனைவி பின்பார்த்து உப்பு தூண் ஆனதுனால டர்ன் டு பி a pillar of the salt. Now they don't have a descendants. Now the 2 daughters decided that we are not going to have a descendants, children for us, so there is no man. இந்த உலகத்தில் நமக்குன்னு புருஷர்கள் கிடைக்க போறதில்லை, அதனால் நம்ம தகப்பனால நம்முடைய சந்ததியை உருவாக்குவோன்னு சொல்லி பெற்றெடுக்க உருவானது தான் இந்த மோவாப். It means I am going to depend on my own strength. I am going to do with my own effort. யார் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய பலத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா என் குடும்பத்தை கட்டிடுவேன். என் பலத்தில் நான் எல்லாத்தையும் என் பலம், என்னோட அறிவு, என்னுடைய ஞானம், நான் பெரியவனாக்கும், நான் அவனாக்கும், இவனாக்கும், நான் அந்த கோத்திரம், இந்த நத்திங். அந்த ஹியூமன் எஃபோர்ட், அந்த ஒரு மைண்ட், த ப்ரைட்னஸ், ஐ கேன் டூ பை மை செல்ஃப் என்கிற அந்த ப்ரைட் எனக்குள்ள இருக்குமானால் ஐ ஆம் நாட் டீலிங் வித் மை எனிமி. என்னுடைய மாம்சம் அது என்னுடையதான அதுதான் மோவாபை குறித்து சொல்லப்படுது. இன்னொன்று சொல்றேன், மோவாபு ஸ்திரீ. இன்னொன்று ஃபெமிலியரான மோவாபு ஸ்திரீயை ஒன்று சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள். ரூத் எப்படி வந்தா? எலிமெலேக்கும் அவங்களுடைய பிள்ளைங்களும் நவோமி எங்கே போனாங்க? மோவாபில் பஞ்சம்னு சொல்லிட்டு, எருசலேமில் பஞ்சம் அப்படின்னு மோவாபுக்கு போனாங்க. டு ஃபைண்ட் ஏ ரிலீஃப், find a refuge, a security, but it is a false one. It is false. ஏன்னா இங்கே போயும் தங்கள் கணவன்மார்களை அவ இழந்தாங்க. So Moab always shows the false security, false relief, a temporary relief, but that's not a permanent. இன்னொன்று, மோவாப் என்று வரும்பொழுது there was a time, the king of Moab was looking at the people of Israelites. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது மோவாபுடைய ராஜா பார்க்குறாரு, இந்த ஜனங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இந்த ஜனங்களை கெடுக்கணும், இந்த ஜனங்களை கொல்லணும், இந்த ஜனங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி மோவாப், the king of Moab was asking, was ready to pay the money for the Balaam, the prophet. பீலேயாமுக்கு காசு கொடுத்து இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. பீலேயாம் என்ன சொல்றாரு? நோ, நான் சபிச்சாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இந்த ஜனங்களை, அது ஒன்றும் நடக்காது. நான் என்னதான் பண்ணாலும், என்னென்னமோ சொல்லி பார்க்க, உனக்கு நிறையா தரம், பணம் தாரேன், அந்த தாரேன், இது தாரேன் எல்லாம் சொன்னாலும்
Nothing happened, but finally Bileam was giving an idea. என்ன ஐடியா? அழகுள்ள ஸ்திரீகளை பாளையத்துக்குள்ள அனுப்பும். அழகுள்ள ப்ளீஸ் இங்கே பாருங்க. இந்த பியூட்டிஃபுல் விமன் ஸ்திரீகளை எங்கே அனுப்பு? இஸ்ரவேலுக்குள்ள அனுப்புன்னு சொல்லி அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபு ஸ்திரீகளோடு கூட பாவம் செய்தார்கள். This is a flesh. It means the என்ன சொல்றது, அதை வந்து seducing spirit. என் மாம்சத்தில் இவ்விதமான இச்சைகள், ஆசை, கவர்ச்சி இது இருக்குமானால் I need to win those battles. Are you with me? ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயை தவறா பார்த்தாவே பச்சாரம் ஆயிற்றேன்னு வேதம் சொல்லுது. If your look is so lustful, it means you committed adultery. How God is holy God wants to keep this body so holy. It means எனக்குள்ள இருக்கிற மாம்சம், அந்த இச்சை. அதனால தான் தோன்றுறது சொல்கிறது உங்களுக்கு, அந்த மாதிரி பிக்சரை, அந்த மாதிரி படங்களை பார்க்காதீங்க. இன்னைக்கு பிசாசானவன் மீடியா மூலமாக அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கெல்லாம் போவாங்க. அது எல்லாரும் போகிறது இல்லை, அடல்ட்டுன்னு ஒளிஞ்சு போகக்கூடிய கூட்டம். இன்றைக்கி இது எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்? நம்மளை விழப்பண்ணுவதற்கு. மோவாபிய ராஜா அதை தான் பண்ணா. இவங்களுக்கு வேற எதுலையும் விழுகலைன்னா, வேற ஒன்றுமே பண்ணலைன்னா, இதை காமி, இதை பிள்ளைகளை காமி, அழகுள்ள ஸ்திரீகளை காமி வந்துடுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லி they all committed adultery. Please, as we are the Christians, we need to be extra cautious about our spiritual holiness. The Bible says we are the temple of the Lord. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதை ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் முடியலை, I am struggling with my own flesh. It could be anger, it could be prideness, it could be ஜலை, என்ன கோபம், அது மாம்சம், இச்சை மாம்சம், பெருமை மாம்சம். இதை மேற்கொள்வதற்கு ஒன்றே ஒன்று பவுல் சொல்லுகிறார், be filled with the Spirit of the Lord. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பீர்களானால் மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டோம்னு வேதம் சொல்லுது. ஒன்று சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், ஓகே இனிமேல் நான் வந்து மொபைலை பார்க்க மாட்டேன், இனிமேல் இந்த படத்தை பார்க்க மாட்டேன், இனிமேல் இந்த பிக்சர் எல்லாத்தையும் டிலைட் பண்ணிட்டேன், எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டெம்டேஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு ஒன்றே ஒன்று பரிசுத்த வல்லமை தான். You cannot do with your own strength, your own power. Be filled with the power of the Lord. அதை தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்புவீர்களானால் அதை நிறைவேற்ற அது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மேற்கொண்டலாம். இந்த புதிய மாதத்தில் நம்ம செய்யக்கூடியதான ஒரு காரியம், இந்த 3 இடம் உங்கள் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் போங்க. ஜஸ்ட் இமேஜின் வேர் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், வேர் யூ ஆர் நாட் ஏபிள் டு க்ரோ இந்த உங்களோட வாழ்க்கையில். ஏன் நீங்கள் ஆண்டவருக்குள் வளர முடியலை? ஆண்டவருக்குள்ள யூ நீட் டு பி a so strong person. எதுவும் என்ன அசப்பதில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னோடய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணும். பவுல், எதுக்கு நான் பயப்பட போகிறதில்லை, எதுவும் என்னை ஆண்டவர்கிட்ட பிரிக்காது. காரணம் என்னன்னா, வேர்ல்ட் இஸ் நத்திங். பவுல் சொல்கிறாரு, நானே சிலுவையில் என்ன அரைஞ்சிட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே, அல்லேலூயா, இனி நாங்கிற பேச்சுக்கே இல்லை. என்னுடைய எது நான் அப்படிங்கிறதுல நான் பெரிய நல்ல எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் நான், அவர் சொல்கிறது தான் நான், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன். அவர் என்ன சொல்லுவார், you will always love everyone as thyself.
உன்னை போல எல்லாரும் நேசி, நீ தேவனை ஆராதி, எல்லா ஜனங்களோடு சமாதானமாயிரு, எல்லாருக்கும் நன்மை செய். இதை தான் என்னிலிருந்து உள்ளர சொல்லுவார். ஏன்னா அவர் அதை தான் செய்தார். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது எதை செய்தாரோ எனக்குள்ள இருக்கிறவர் அதை தான் செய்ய வைப்பார். அது எப்போது வெளிப்படும் என்றால், நான் எனது என்னுடைய மாம்சம் அப்படிங்கிறது என்று நான் மேற்கொள்ளுகிறேனோ, அதை மேற்கொள்ளும் வரைக்கும் நமக்கு யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏசு இந்த 3லையும் ஜெயித்துட்டார் இல்லையா? என்னத்தை காமிச்சாரு? கண்ணில் பார்க்குறாரு. இதை அன்னைக்கு ஆதாம என்ன சொன்னார்? பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப, the fruit looks so desirable, looks, oh I can eat it. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதே தான் பிசாசு இயேசுவை கூட்டு போய், பாரு இந்த உலகத்தை எல்லாத்தையும் நீ பாரு, நான் தரேன், இந்த கல்லை நீ அப்பமாக்கி நீ சாப்பிடு. ஆனால் ஆண்டவர் 3 முறையும் he took the word of the Lord by the power. It is written, I cannot do. நான் செய்யக்கூடாது. நான் மாம்சத்துக்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ, நான் பசியில் கூட நான் சாகிறேன், அதனால் நான் மெராக்கல் பண்ணி தான் நான் சாகணும்னு கிடையாது. மெராக்கல் இல்லாமல் பசி போக்கக்கூடிய வார்த்தை எனக்கு போதும். என்னை உண்டாக்கினவர் என்னை நிரப்புவார். அல்லேலூயா. இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் என் இயேசு வாழ்வதை போல நான் வாழ்வேன். அல்லேலூயா. எப்பொழுது நான் சொல்ல முடியும்? எனக்குள்ள மாம்சத்தை எப்போ நான் ஜெயிக்கிறேனோ. 3வது, சிங்கம். யுவர் அட்வர்சரி இஸ் சைட்டன். பை வேதம் உங்களுடைய எதிராளியான பிசாசு எப்படி வர்றான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல. இன்னைக்கு பிசாசுக்கு நம்ம பயப்படுவோமா? நீங்கள் பயப்படுறீங்க பிசாசுக்கு? பிசாசுக்கு பயப்படுறதுல இருட்டுக்கு பயப்படுறது, பிசாசுக்கு பயப்படுறது காக்ரோச்சுக்கு பயப்படுறது நம்ம என்ன. ஆனால் இவன் எப்படி வர்றான் பிசாசு நம்மளை விழத்தள்ளுறதுக்கு? சிங்கத்தை போல வருகிறான். ஜூல கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கத்தை பார்த்தாவே நமக்கு பயந்து வருது. இல்லை பிரதர், அது அடைச்சு தான் இருக்கு அப்படின்னாலுமே நமக்கு அந்த சத்தம் நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த சத்தம் நமக்கு பயந்து வருது. ஆனால் இங்கே பெனாயா என்ன பண்ணுகிறான்? அவன் உறைந்த மலையில எங்கே போய், எனிமியோட டெரிட்டரியில போய். அது எப்படிங்க அது? How it is possible? I cannot even have a look on the lion if it is there in front of me. எனக்கு முன்னால சிங்கம் இருந்தா அதை பார்த்தாவே பயந்து வருது. கர்ஜித்தா இன்னும் அரண்டுருவனே, பேரஞ்ச மாதிரி ஃப்ரீசிங் ஆயிருமே நம்ம. ஆனா அந்த ஃப்ரீசிங் ரெயின்ல உள்ள இருக்கிற சிங்கத்துக்குள்ள, அந்த கூண்டுக்குள்ள போய், குகைக்குள்ள போய் ஒரு மனிதன் சிங்கத்தை கொல்றானா, he must have an extraordinary power. Because the lion of Judah was in him. யூத ராஜசிங்கம் உள்ளே இருப்பது தான். அல்லேலூயா. அந்த யூத ராஜசிங்கம் பிசாச சிலுவையில நசுக்கினதுனால பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சிங்கத்தை கொல்லணும்னா இந்த பிசாசை மேற்கொள்ள, அந்த வசனத்தை வாசித்துட்டு முடிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Peter chapter 5 verse 8. 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5:8 வாசிங்க சீக்கிரம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல், இன்னைக்கு அவன் உட்கார்ந்து இருந்ததை ஈஸியாக அடிச்சுட்டு வந்துட்டான். ஆனால் உலாவிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை அடிக்கணும்னா
நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஆண்டவர் சார் தெளிந்த அப்புறம் விழித்திருங்கள். அப்போ என்னைக்கு நம்ம அன்கான்சியஸாக ரொம்ப ஒரு விஜிலண்ட் இல்லாமல் நம்ம இருக்கிறோமோ அன்னைக்கவே சாய்த்து விடுவான். ஸோ அந்த 3 பேரில் 3வது அந்த சிங்கம் உறைந்த மலையிலே போய் கொன்றுதான் அந்த சிங்கம் இன்னும் நம்மளை சுற்றி கொண்டு தான் இருக்கிறது, நம்மளை சுற்றி சுற்றி வருது. கிறிஸ்தவர்களே, சொல்லப்போனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்தியாவில் சில நேரத்தில் சில இடத்துல டக்குன்னு ஒரு வார்னிங் வரும், இந்த கிராமத்தில் புலி புகுந்துருச்சு, எல்லாரும் பிள்ளைங்களெல்லாம் கூட்டு கொஞ்சம் இருங்க, உள்ளார வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சிங்கம் சுற்றிக்கிட்டு இருக்குது, கிறிஸ்தவனை சுற்றி சுற்றி வருது, கவனமாயிருங்கள், தெளிந்தவர்களாயிருங்கள், விழிப்புணர்வோடு கூட இருங்கள். One thing that I can be so vigilant in my prayer life, என்னுடைய ஜெபத்தில், என்னுடைய வேத வாசிப்பில், my life with the Lord, தேவனோடு கூட நான் நெருங்கி இந்த நாட்களிலே நான் வளருவேன். ஆனால் எனக்கு எந்த விதமான சிங்கம் எப்படி வந்தாலும் சரி, என் தேவன் பெரியவர் என்பதனால, என் தேவன் ஏற்கனவே இந்த சிங்கத்தை மேற்கொண்டதுனால, அது என்னால் எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்பதனால் இது ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளே, யூ ஆர் a victorious person. இயேசு ஜெயித்தவர் மாத்திரமல்ல, நம்மையும் ஜெயபலனாக மாற்றக்கூடியவர். இந்த மாதத்தில் இன்னைக்கு 2ஆம் தேதி வீட்டில் போய் ஜஸ்ட் தனிப்பட்ட முறையில் ஜஸ்ட் நீங்கள் யோசித்து பாருங்கள், என்னை தேவன்கிட்ட நெருங்க முடியாதபடி, தேவனுக்குள் வளர முடியாதபடி, தேவனுக்குள் இன்னும் நான் பலமாய் எழும்ப முடியாதபடி என்னை எது தாக்கி கொண்டிருக்கிறது? உலகமா? இல்லை நான் உலகத்தை விட்டு நான் இன்னும் வெளியில் வரலையா? ஐ ஆம் வில்லனஸ் பட் மை மைண்ட் இஸ் இன் எஜிப்த். நான் சர்ச்சில் தான் இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன், ஆனால் என் இருதயம் எல்லாம் இன்னும் உலகத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை உன்னை மாம்சம், என்னால் அந்த மாம்சத்தை மாத்திரம் மேற்கொள்ள முடியல என்னால் அப்படிங்கிற நிலைமையா? இல்லை எல்லாத்துக்கும் மேலே பிசாசு சோதனைன்னு ஒன்று வரும்போது, விழுவதற்கு விளத்தல்ல வரும்போது நான் விழுந்துடுறேனே, அப்பைக்கப்போ நான் விழுந்துடுறேன், அப்பைக்கப்போ நான் பாவம் செஞ்சுறேன், எனக்கு தெரியும் கர்த்தர் மன்னிப்பார், ஆண்டவர் மன்னிக்கிறாருங்கிறதான அந்த ஒரு எண்ணம் என்னை திரும்ப திரும்ப விழ வச்சுக்கிட்டே இருக்குது. திரும்ப நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த காரியத்தை நான் எந்த விதத்தில் நான் திரும்ப செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப நான் விழுந்து கொண்டே இருக்கிறேனே. ஆனால் ஒன்று கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபில் வாசிக்கும் போது வேதம் சொல்லி எப்படி சிங்கத்தை வெல்லலாம், எப்படி என்றால் வேதம் சொல்லி, யூ ஜஸ்ட் ரெசிஸ்ட் த டெவில், எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. சிங்கம் எப்போங்க ஓடும்? நீங்கள் எதிர்த்து, நீங்கள் ஓடுனா பின்னாடி துரத்தும். வேதம் சொல்லுகிறது, எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை இந்த 3 பேரில் பிரதானமாக இருந்த பெனாயா பராக்கிரமசாலிங்கிறதான அந்த பெயரை எனக்கும் கர்த்தர் தரணும்னா சமமல்ல, நான் ஒரு வித்தியாசமானவங்க, நான் பராக்கிரமசாலி அப்படிங்கிறதான அந்த பட்டம் எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும்னா we need to win these 3 enemies, Egypt, Moab and the lion. பிசாசு, உலகம், மாம்சங்கிற எனக்கு எதிரிய நான் ஜெயிப்பேனானால் I am a mighty man of valor. நான் ஒரு பராக்கிரமசாலி. கர்த்தர் உங்களை மாற்றுவார்.